திரு கேசிபி, உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த புதிய கூட்டணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ரெண்டு பேரும் பிரிந்த ஒன்று பாமக, அதில் இன்னும் இவர் கையில் கட்சியினுடைய சின்னமோ பெயரோ அதிகாரப்பூர்வமாக சட்ட போராட்டம் நடத்தியும் அதை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கிறாரு. மறுபுறம் சசிகலா ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார். அவருக்கான செல்வாக்கு என்ன? இப்ப ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைத்து 234 தொகுதிகளிலையும் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்றது எதுக்காக? ரெண்டு பேரும் அமைத்திருப்பது மகன்கள் மீதான கோப கூட்டணி என்றுதான் நம்ம பார்க்கணும். சசிகலா அவர்களுக்கு அவரது சகோதரி மகன் தினகரன் மீது இருக்கிற கோபம், திரு ராமதாஸ் அவர்களுக்கு அவரது மகன் அன்புமணியின் மீது இருக்கிற கோபம். இரண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே நிலையில் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் சட்ட போராட்டங்களில் அவர்களுக்கான தீர்வை பெற முடியாத ஒரு நிலையில் களத்தில் இறங்க முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் இதில் இருக்கிற இந்த இருவருக்குள் இருக்கிற ஒரு முரண், இரண்டு பேருமே தங்களது சமுதாய பலத்தை மட்டுமே நம்பி களத்தில் இறங்குறாங்க. அது அரசியல் அல்ல, சமுதாய பலம். 10.5% உள் ஒதுக்கீடாக வன்னியர்களுக்கு பெற்றாக வேண்டும் என்பதை தன் வாழ்நாளில் லட்சியம் என்று திரு ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அது முக்குளத்தோருக்கு எதிரானது, அது அனுமதிக்க கூடாது, கொடுக்க கூடாது என்பது தென் மாவட்டங்களில் உள்ள சசிகலா ஆதரவாளர்களின் நிலைப்பாடாக இருந்தது. இப்ப எதிரும் புதிருமான இந்த இரண்டு நிலைப்பாடு உடைய இவர்கள் யாருடைய சமுதாய பணியை, ஒருவேளை சசிகலாவுக்காக ராமதாஸ் தன்னுடைய கோரிக்கையை கைவிடுகிறாரா, இல்லை ராமதாஸுக்காக சசிகலா அவர்கள் அந்த கோரிக்கையை ஆதரிக்கப் போகிறாரா என்பது தெரியல. இல்லை, இப்போ பிரதான கோரிக்கைகளில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முறை ஒரு ஈகோ அப்படிங்கிற ஒன்றோ அல்லது அரசியலில் இருந்து இத்தனை ஆண்டுகால அரசியல் தேர்தல் அரசியலில் பயணிச்சுட்டு இப்போ இப்படியான ஒரு சிக்கலுக்காக நாம் அப்படி விலகி நிற்கிறது சரியா இருக்காது, அதனால தேர்தலில் போட்டிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ரெண்டு பேருமே காலம் கடந்து எடுத்த முடிவுகள். இரண்டு பேரும் தினகரன் கையில் கட்சியை கொடுத்து அரசியலை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தது சசிகலா அவர்கள். சரி, அன்புமணி கையில் கட்சியை கொடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள்னு கொடுத்தது திரு ராமதாஸ் அவர்கள். இரண்டு பேரும் கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து ஒரு ஓய்வு பெற்ற நிலையில் மட்டும்தான் இருந்தார்கள். இப்போ சென்ற 2021 தேர்தலின் போது திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து மீண்ட போதும் கூட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவருக்கு தினகரனால் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் களத்தில் இறங்குவார் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் நான் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் மீதான அந்த அரசியல் பார்வை என்பது குறைஞ்சிருச்சு. சரி, அதே போல தான் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய வயது, உடல்நிலை, பல ஆண்டு காலமாக சமீப காலமாக அன்புமணி அவர்கள் தான் அந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சசிகலாவை ஆதரிக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். இப்போ சசிகலா அவர்கள் இந்த ஒரு கட்சியை துவக்கலைன்னா கூட சரி, இந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் போயிருக்கும். ஏன்னா அவர்களது அந்த மனநிலை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலை. அப்போ இவர்கள் பிரிக்கிற வாக்குகள் என்பது திமுகவுக்கு சேதாரத்தையும் அண்ணா திமுகவுக்கு ஒரு பலத்தையும் தான் கொடுக்கும். அண்ணா திமுகவுக்கு பலம் கொடுக்கும். சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திரு கோப்பு, இங்க நிறைய சட்ட போராட்டம் நடத்துறீங்க, கட்சி நாங்கள் தான், பாமக நாங்கள் தான் அப்படின்னு. ஆனா அந்த சட்ட போராட்டத்துக்கான ஒரு விடை கிடைக்கல, ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட் இல்லை. அதனால இப்ப தேர்தலில் போட்டியிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போறீங்க. என்ன சின்னம், என்ன கட்சியினுடைய பெயர் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்குல்ல? வணக்கம். நிச்சயமா சார், எங்களுடைய கட்சி பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி, அது அனைவருக்கும் தெரியும். எங்களுக்கு சின்னம் மாம்பழம் என்பது விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாம்பழம் சின்னத்தில் தான் எங்களது வேட்பாளர்கள் போட்டியிடப் போகிறார்கள். மக்களிடம் நாங்கள் வாக்கினையும் கேட்கப் போகின்றோம்.
இல்லைங்க, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பது திரு அன்புமணி ராமதாஸ. பாமக என்கிற பெயரும் கட்சியினுடைய சின்னமான மாம்பழமும் அவர் கையில் இருக்கு. அது இது பண்ணணும்னு உரிமையியல் நீதிமன்றத்தில் நீங்க போட்ட வழக்கு விசாரணை ஒத்தி வச்சாச்சு. அது எப்படியும் தேர்தலுக்கு பிறகாகத்தான் அந்த வழக்கை விசாரணைக்கு வரப்போகுது. அப்ப என்ன நம்பிக்கையில இன்னும் நீங்க மாம்பழம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றீங்க? அதாவது தேர்தல் நேரத்துல அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு சின்னத்தை ஒரே நபர் கேட்டால் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும் தேர்தல் ஆணையம். சரி, அதே சின்னத்தை 2-3 தரப்பினர் கேட்கும் பொழுது அதை ஒதுக்கித்தான் வைக்க முடியுமே தவிர கேட்கின்ற நபர்களுக்கு தனியாக அதை ஒதுக்க முடியாது. இல்ல திரு கோபால், நீங்க சொல்றது அது காமன் சிம்பிள்ஸுக்கு பொருந்தும். ஆனா கட்சியினுடைய சின்னம்னு வந்துட்டா, அதிகாரப்பூர்வ சின்னம்னு வந்துட்டா அது பொருந்தாது. அப்ப மாம்பழம் சின்னத்தை திரு அன்புமணி ராமதாஸிடம் இருக்கு அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சூழல். இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் மாம்பழம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே நேரத்துல அன்புமணிக்கு தான் சின்னம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முகவரி போட்டுதான் அதை அனுப்பிச்சிருக்காங்களே தவிர தலைவர் அன்புமணி என்று அனுப்பவில்லை. அதே நேரத்துல தேர்தல் ஆணையம் சொல்வது என்னவென்றால், எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் படி மருத்துவர் அன்புமணியை நாங்கள் தலைவராக சொல்கிறோமே தவிர இந்த கடிதம் ஒரு உத்தரவு கிடையாது, இதை வைத்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. நாங்கள் வழக்கு தொடுத்தோம். தேர்தல் அறிவித்த காரணத்தால் அந்த வழக்கு தேர்தல் முடிந்த பிறகு விசாரணையை தொடங்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. சற்று தாமதமாக எங்களுடைய சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பது. இருந்தாலும் கூட சின்னத்துக்காக நாங்கள் போட்டி போடும் பொழுது நிச்சயம் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதை எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். இல்ல, இப்ப என்ன நம்பிக்கை உங்களுக்கு? இப்ப தேர்தலில் போட்டியிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. திருமதி சசிகலா அவர்கள் தொடங்கிய கட்சியோட ஒரு கூட்டணி வச்சாச்சு. 234 தொகுதிகளிலும் போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டீங்க. என்ன நம்பிக்கை இருக்கு? என்ன அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டிங்கிற முடிவுக்கு வந்தீங்க? எங்களுக்கு திரு கோபு, நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீனிவாசன், தற்போது அதிமுகவினுடைய எதிர்ப்பு, அங்கிருந்து தொடங்கின திருமிகு சசிகலா, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புதிய கட்சியை தொடங்குறாங்க. பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது. டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய நிறுவனர், அவர் தரப்பிலும் 2 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. பல மாவட்டங்களில் கணிசமான தொகுதிகளில் அவர்களால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் போது அது அதிமுகவுக்கு சிக்கலா மாறாதா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்த வரையுங்க, அதாவது தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுகின்ற அணி அது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி. மக்கள் விரோத திமுக கூட்டணியை எதிர்த்து இந்த அணி களம் காணுது. இதுதான் பிரதான அணிகளாக தமிழ்நாட்டில் மக்களால், பெரும்பான்மை மக்களால் பார்க்கப்படுகின்ற கூட்டணி. இந்த கூட்டணி தான் தமிழக மக்கள்கிட்ட மனசுல இருக்கே தவிர